இன்றைய வகுப்பில் நாங்கள் நேற்று தொடர்ந்த பகுதியை தொடர்ந்து செல்வோம். அதாவது மொழித்திறன் விருத்தி செயற்பாட்டினை நாங்கள் தொடர்கின்றோம். அதாவது பாடத்திலே என்ன மொழித்திறன் விருத்தி செயற்பாடு என்று சொன்னால், பாடத்தை வாசித்து காட்டு விலங்குகளுக்கும் வீட்டு விலங்குகளும் உள்ள பண்புகளை கலந்துரையாடுகிறதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்துருக்கிறோம். இப்பாடப்பகுதி குறிப்பிடப்பட்டுள்ள குறள்களையும் அவற்றின் பொருளையும் திருக்குறளில் விரைவியோடு எழுதுக, இதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். காட்டு விலங்குகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் கலந்துரையாடி கட்டுரை ஒன்றை எழுதுக என்று சொல்லப்பட்டது. உங்களுக்கு பிடித்தமான மிருகம் ஒன்றை குறிப்பிட்டு அம்மிருகம் தொடர்பான தகவல்களை தேடியறிந்து வகுப்பிலே முன்வையுங்கள் என்றதை நாங்கள் பார்த்தோம். இவைகளை பார்த்து நாங்கள் பந்தி அமைப்புக்கு போகின்றோம். ஒரு விடயத்தை விரித்து விளக்குவதாக அமைவதே பந்தி. பந்தி தான் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். பந்தி என்பது ஒரு விடயத்தை நாங்கள் கொடுத்தோம்னா அதை விரித்து கொண்டு செல்லுவது தான் பந்தி. அதாவது ஒரு பிரதான கருத்தை விரித்து கூறுவது பந்தி என்று சொல்லுவார். பந்தி ஒன்று எழுதுவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்றதையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். குறிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்புகளை கொண்டு வாக்கியங்கள் எழுத வேண்டும். எழுதிய வாக்கியங்கள் கருத்துக்கள் கேட்ப ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இங்கே பாருங்கள், உதாரணமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், எமது உணவு என்று சொல்லப்படுகிறது. அப்போ எமது உணவு தான் அதில் தலைப்புன்னு சொன்னால் அதை விரிப்பதாக அந்த பந்தி அமைய வேண்டும். அதுக்கு என்ன மாதிரி குறிப்பு? அடிப்படை தேவை. உணவு அடிப்படை தேவைகளில் ஒன்று. உடல் வளர்ச்சிக்கு, எங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு உணவு மிக அவசியமானது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது உடல் நலம் பேணல். எங்களுடைய உடல் நலத்தை பேணுவதற்கும் உணவு மிக அவசியம். சத்தான உணவுகளை நாங்கள் உண்ணுகின்ற போதுதான் அது எங்களுக்கு பிரயோசனமுடையதாக இருக்கின்றது. ஆகவே அது உடல் நலம். வாழ்வதற்கு அவசியம். உயிர் வாழ்வதற்கு, நாம் உயிர் வாழ்வதற்கு அவசியமான ஒன்று உணவு. உணவு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உயிர் வாழ முடியாது. போசனை உணவு என்று சொல்கிறார். போசனை உணவு என்றது அதான் சத்துள்ள உணவுகள். நாங்கள் உண்ணுகின்ற உணவு சத்துள்ள உணவுகளாகவும் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. என்னென்ன சத்துக்கள் எங்களுக்கு தேவையோ அவை அந்த உணவிலே இருக்க வேண்டும். சும்மா நாங்கள் உணவை எண்ணிட்டு சும்மா சாப்பிட்றதில்லை ஏன்னா. அப்போ நாங்கள் சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும். உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமாக இருப்பது, நோயின்றி வாழ்வதற்கு. அப்போ அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்வுக்கும் எங்களுடைய இந்த உணவு மிக மிக அவசியமானது. அதை நிறை உணவு என்று சொல்லுகிறார். அது நிறை உணவு. நிறை உணவு என்றது எல்லா சத்துக்களும் அமைந்த உணவைத்தான் நிறை உணவு என்று சொல்லலாம். அப்போ அப்படிப்பட்ட உணவை நாங்கள் உண்ணுகின்ற போது தான் அது எங்களுக்கு சுரப்புடையதாக, எங்களுக்கு வளமுடையதாக, எங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு ஈற்றதாக என இருக்கும் என்று சொல்லப்படுது. அப்போ எமது உணவு என்ற தலைப்பில் இவ்வளவு விடயங்களும் குறிப்புகளாக எடுத்து அவற்றை நாங்கள் வாக்கியங்களாக்கி பிறகு அதை பந்தியாக்கலாம். இங்கே வாக்கியங்களாக்கி இருக்கார் பாருங்கள். உணவு மனிதன் அடிப்படை தேவைகளில் பிரதானமானது. ஒரு வாக்கியம். உடல் வளர்ச்சிக்கு உடல் நலம் பேணுவதற்கு உணவு அவசியம் என்று சொல்லப்படும். மனிதன் வாழ்வதற்கு உணவு இன்றியமையாது. மூன்றாவது விடயம், உண்ணும் உணவு போஷன் நிறைந்ததாக இருக்க வேணும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நிறை உணவு அவசியம். இப்படி இந்த வாக்கியங்கள் அமைக்கப்படுகிறது. அங்கே குறிப்புகள் எடுக்கப்பட்டது. அந்த குறிப்புகளில் இருந்து இந்த வாக்கியங்கள் அமைக்கப்படுகிறது. இனி இவற்றை ஒழுங்குபட கருத்துக்களை வைப்பு ஒழுங்குபட அமைப்பது தான் பந்தி. ஒழுங்குபடுத்தினால் கீழ் உள்ளவாறு வரும். எப்படி என்று பாருங்கள். உணவு மனிதனின் அடிப்படை தேவைகளில் பிரதானமானது ஆகும். அடிப்படை தேவை என்று சொல்லுகிறது உணவு. உடை உறையுள் என்றது அடிப்படை தேவை. உணவு என்றது மிக பிரதானமானது. பிறகு உடை சொல்லுகிறார்கள். பிறகு உறையுள் என்றது வீடு, வாழ்விடம். இந்த மூன்றும் அடிப்படை தேவை என்று சொல்லுவது மனிதனுக்கு அடிப்படையான தேவை. மனித வாழ்வுக்கு உணவு இன்றியமையாதாகும். மனிதனது உடல் வளர்ச்சிக்கும் உடல் நலத்தை பேணுவதற்கும் உணவு அவசியமானது. எனவே மனிதன் உண்ணும் உணவு போஷணை நிறைந்ததாக இருக்க வேண்டும். எனவே என்று போட்டு பிறகு அங்கே போஷணை நிறைந்ததாக இருக்க வேண்டும். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நிறை உணவு அவசியம். பந்தி நிறைவு பெற்றுவிட இப்படித்தான் ஒரு பந்தியை அமைக்கலாம். அப்போ பந்தியில்
எமது உணவு என்ற விடயம் அங்கே வருகிறது. அந்த எமது உணவைத்தான் அங்கே விரித்து கொண்டு போகின்றது பந்தி என்றதை நாங்கள் இதிலிருந்து விளைவிக்கலாம். அப்போ இப்படித்தான் பந்தியை அமைத்து நாங்கள் கட்டுரைகளை அமைத்து கொண்டு போகலாம். அப்போ இது ஒரு உங்களுடைய எழுத்தாற்றலுக்கு இது மிக அவசியமான ஒன்று. இங்கே ஒரு பயிற்சி தரப்படுது. பின்வரும் வாக்கியங்கள் ஒழுங்குபடுத்தி பந்தியாக அமையுங்கள் என்று ஒரு பயிற்சி. இது உங்களுக்கு வகுப்பறையில் செய்து பார்க்கக்கூடிய பயிற்சி. இப்போ பாருங்கள், முதலாவது வாக்கியம் இங்கே சொல்லப்படுகிறது. கூட்டில் அடைத்தான், சாப்பிட பழம் கொடுத்தான். கூட்டில் அங்குமிங்குமாக பறந்தது. தோட்டத்தில் ஒரு கிளி இரையை தின்று கொண்டிருந்தது. வீட்டுக்குள் கொண்டு சென்றார். அடுத்த வாக்கியம், அங்கு வந்த நாதன் கிளியை பிடித்தான். கிளி சாப்பிடவே இல்லை, கீச்சு கீச்சென்று கத்திக்கொண்டே இருந்தது. அப்போ இந்த வாக்கியங்களையே நீ ஒழுங்குபடுத்த போகிறோம். ஒழுங்குபடுத்தி ஒரு பந்தியாக்க போகிறோம். பின்வரும் தலைப்புகளுக்கு இனி நாங்கள் பந்தி எழுதி பழக சொல்லியிருக்குது. அப்போ நாங்கள் இதை எப்படி நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம்ன்றதை பார்த்துட்டு நாங்கள் போவோம். இங்கே பாருங்கள், இதை ஒழுங்குபடுத்தி பந்தியாக எப்படி எழுதலாம். தோட்டத்திலே ஒரு கிளி இரையை தின்று கொண்டிருந்தது. சரியோ? அங்கு வந்த நாதன் கிளியை பிடித்தான். கூட்டில் அடைத்தான். சாப்பிட பழம் கொடுத்தான். என்ன? கூட்டில் அங்குமிங்குமாக அது கிளி பறந்தது. சரியோ? என்ன இது இப்படி இந்த பாருங்க, முதலாவது வசனம் இங்கே வரும். தோட்டத்தில் ஒரு கிளி இரையை தின்று கொண்டிருந்தது. அங்கு வந்த நாதன் கிளியை பிடித்தான். வீட்டுக்கு கொண்டு சென்றான். மூன்றாவது வீட்டுக்குள் கொண்டு சென்றான். பிறகு கூட்டுக்குள்ளே அடைக்கிறான். சாப்பிட பழம் கொடுக்கிறான். ஆனால் கூட்டினால் அது அங்குமிங்குமாக பறந்தது. கிளி சாப்பிடவே இல்லை. என்ன? பறந்தவழியே கிளி சாப்பிடவே இல்லை, கீச்சு கீச்சென்று கத்திக்கொண்டு இருந்தது. இப்படி இந்த பந்தியை ஒழுங்காக அமைக்கலாம். திரும்பியும் பாருங்கள். தோட்டத்தில் ஒரு கிளி இரையை தின்று கொண்டிருந்தது. அங்கு வந்த நாதன் கிளியை பிடித்தான். பிடித்தவன் என்ன செய்தான்? வீட்டுக்கு கொண்டு சென்றான். வீட்டுக்கு கொண்டு சென்று ஒரு கூட்டில் அடைத்தான். சாப்பிட பழம் கொடுத்தான். ஆனால் அது பழம் சாப்பிடலை. கூட்டில் அங்கும் இங்குமாக பறந்தது. கிளி சாப்பிடவே இல்லை, கீச்சு கீச்சென்று கத்திக்கொண்டே இது. அப்போ இப்படி இதையும் சொல்லலாம். இப்போ நாங்கள் இப்படி இந்த கூட்டில் அடைத்தான், சாப்பிட பழம் கொடுத்தான். என்ன? கிளி சாப்பிடவே இல்லை. அவன் பழம் கொடுக்க கிளி சாப்பிடவே இல்லை, கீச்சு கீச்சன் கத்திக்கொண்டே இருந்தது. கூட்டில் அங்கும் இங்குமாக பறந்தது. இதை கடைசியாக போடலாம். திரும்பவும் பாருங்கள். தோட்டத்தில் ஒரு கிளி இரையை தின்று கொண்டிருந்தது. அங்கு வந்த நாதன் கிளியை பிடித்தான். வீட்டுக்கு கொண்டு சென்றான். இது மூன்றாவது. சரியோ? கூட்டில் அடைத்தான். வீட்டுக்கு கொண்டு சென்றவன் கூட்டுக்குள் அடைத்தான். சாப்பிட பழம் கொடுத்தான். அது நாலாவது. அப்புறம் அஞ்சாவது, கிளி சாப்பிடவே இல்லை. பழம் கொடுக்குறான், அது சாப்பிடவே இல்லை, கீச்சு கீச்சென்று கத்திக்கொண்டே இருந்தது. கூட்டில் அங்கும் இங்குமாக பறந்து, அது அதுக்குள்ளே பறந்து கொண்டு இருந்தது. இப்படி இந்த வாக்கியத்தை நாங்கள் முடிக்கலாம், ஒரு பந்தியாக ஆக்கலாம். பின்வரும் தலைப்புகளுக்கு பொருத்தமான பந்திகளை நீங்கள் எழுதி பார்க்கலாம். எமது சூழல், இது வகுப்பறை வேலை, புத்தாண்டு பிறப்பு, பறவைகள் பலவிதம், கண்ணகி, மாணவர் ஒழுக்கம், இப்படி பந்திகளை நீங்கள் தலைப்புக்கு ஏற்ப குறிப்புகளை எடுத்து சிறிய சிறிய குறிப்புகளை எடுத்து போட்டு பிறகு அவற்றை வச்சு வசனங்களை ஆக்கி பிறகு அதை வசனங்களை ஒழுங்குபடுத்துறது தான் பந்தி. அப்போ இப்படி ஒரு பயிற்சி வகுப்பறையில் நீங்கள் செய்து பார்க்கலாம். இனி நாங்கள் புதிய விடயத்துக்கு போகின்றோம். எழுத்துக்களின் வகை தொகையும் அவற்றின் ஒலிப்பு முறை. எழுத்து என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒலியின் வடிவம்தான் எழுத்து. எழுத்தென்பது ஒலியினுடைய வடிவம் என்று சொல்லலாம். கற்புல குறியீடு, கண்ணால் பார்க்கக்கூடியது ஒரு குறியீடு எழுத்து. நாங்கள் ஆனா என்று எழுதுகிற போது
அது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு குறியீடு. எழுதப்படுவது எழுத்து, அப்படி சொல்லலாம். சித்திரமாக வரையப்பட்டதும் எழுத்து. ஆரம்ப காலத்திலே எழுத்துக்கள் சித்திரமாகத்தான் வரைந்தார்கள், பிறகுதான் எழுத்து வடிவம் வந்தது. அப்போ இப்படி 4 விடயங்களில் இந்த எழுத்து என்றால் என்ன என்று சொல்லப்படும். ஒலியின் வரி வடிவம், கட்புல குறியீடு, எழுதப்படுவது, சித்திரமாக வரையப்படுவது, இதெல்லாம் எழுத்தைத்தான் சொல்லுது. என பலவாறான பொருள் விளக்கம் கூறலாம். இப்படித்தான் எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுடைய தொகை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விடயம். தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. ஆகவே இவையெல்லாம் சேர்ந்து 247 எழுத்துக்கள் எங்களுடைய தமிழ் மொழியிலே இருக்கின்றது என்ற விவரம் நான் ஆரம்ப வகுப்புகளிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இதனை திரும்பவும் ஞாபகப்படுத்துவது இதுதான். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, எல்லாமாக 247 எழுத்துக்கள். இவற்றிலே அமைப்பு முறைகளை பற்றியும் நாங்கள் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் 12, அவை குறில் நெடில் என்று 2 வகைப்படும். குறில் நெடில், மற்ற குற்றெழுத்து நெட்டெழுத்து என்றும் சொல்லுவார்கள். என்ன? ஆகவே குறுகிய ஓசையுடையவை குறில் என்றும் நெடிய ஓசையுடையவை நெடில் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பார்க்கிற போது குறுகிய ஓசையுடையவை குறில். அந்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் வருகின்றன. உயிரெழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் குறுகிய ஓசையுடையவை. ஆனா தொடக்கம் ஓனா வரையும் வருகின்ற அங்கே 5 எழுத்து அ, இ, உ, ஏ, ஓ என்று சொல்லப்படுகின்ற இவை குறுகிய ஓசை உடையவை. அடுத்தது நெடிய ஓசை உடையவை நெடில். அவை ஆவண்ணா தொடக்கம் அவண்ணா வரையும் வருகின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ என்று சொல்லப்படுகின்ற இந்த எழுத்துக்கள் அதாவது நெடிய ஓசை உடையவை. நெடிய ஓசை உடைய இந்த எழுத்துக்கள் நாங்கள் நெட்டெழுத்துக்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த எழுத்துக்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. இது உயிரெழுத்துக்களை பற்றிய வகைப்பாடு. அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 என்று நாங்கள் பார்த்தோம். அந்த 18 எழுத்துக்களையும் நாங்கள் அவற்றையும் அவற்றினுடைய ஒலிப்பு முறையில் வகைப்படுத்தி பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது மெய்யெழுத்துக்கள் 18 வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று வகைப்படுத்தலாம். வல்லெழுத்துக்களை நாங்கள் வல்லினம் என்றும், வலிமையான ஓசையுடையவை வல்லினம் என்றும், மென்மையான ஓசையுடையவற்றை மெல்லினம் என்றும், இடைப்பட்ட ஓசையுடையவற்றை இடையினம் என்று சொல்லுகிறோம். வன்மையான ஓசையுடைய கசடத பற, இக்கண்ணா, இச்சன்னா, இட்டன்னா, இத்தன்னா, உப்பன்னா, இச்சன்னா. கசடத பற என்ற ஒரு வாய்பாடு ஞாபகத்துக்காக வேண்டி அப்படி சொல்லுவது. ஆகவே அது இச்சிட்டு உப் இற்றென்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக மெல்லினம், மென்மையான ஓசையுடையவை. என்ன? ஞன நமன, ஞன நமன என்று சொல்லுவார்கள். இங்கண்ணா, இஞ்சன்னா, இன்னன்னா, இந்தன்னா, உம்மன்னா, இன்னன்னா என்று சொல்லுகிறோம். இவை மென்மையானவை. வலியவர்கள் இருக்கிறார்கள், எங்கள் மக்கள்லையும் அப்படி தான். வலியவர்கள் இருக்கிறார்கள், மெலியவர்கள் இருக்கிறார்கள், இரண்டுக்கும் இடைப்பட்டவர்கள் கிடைக்கிறார்கள். அதை அடிப்படையாக தான் இங்கே சொல்லுகிறார். ஆகவே வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த இடையினம் ஜரள வளல என்று சொல்லப்படுது. இடையின எழுத்துக்கள் இவற்றை ஈயன்னா, இவ்வண்ணா, இல்லன்னா, உவ்வண்ணா, இல்லன்னா, உவ்வண்ணா, இல்லன்னான்னு சொல்லப்படுகின்றன. ஆக இவையெல்லாம் இந்த இடையின எழுத்துக்கள். இவை இடை எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். இப்படி இவை ஒலிப்பு முறையில் மெய்யெழுத்துக்களை நாங்கள் 6 பிரித்து அந்த 18ஐயும் பிரித்து வைத்திருக்கிறார்கள். இவற்றை சொல்கிறது மெல்லின எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அதாவது மெய்யெழுத்துக்கள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று வருகின்றன. இது மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் சொல்லுகிறோம். அடுத்ததாக உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்களை சொல்லுகிறோம். இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உருவானவை தான் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள்
எப்படியோ அதே மாதிரி மெய்யெழுத்துக்களும் முக்கியமானவை. இந்த முக்கியமான இரண்டும் சேர்ந்து, அதாவது ஒரு தாய் தந்தை இவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பது மாதிரி, அந்த மாதிரியான முறையில் தான் இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. அப்படி பார்க்கின்ற போது உயிரெழுத்துக்கள் 18 சொல்லுகிறோம், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. அப்படிப்பட்ட அந்த 2 எழுத்துக்களையும் சேர்த்து பார்த்தா 216 எழுத்துக்கள் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இவை உயிர்மெய் எழுத்துக்கள். அடுத்தது இதனை விட இங்கே தரப்படவில்லை. அடுத்தது ஆயுத எழுத்து 1, 3 புள்ளிகளுடையது, அது ஆயுத எழுத்து. இவையெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் அவற்றை 240 எழுத்துக்கள் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். என உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்தமாக 247 எழுத்துக்கள் என்று பார்த்திருக்கிறோம். அதனுடைய வகையீடுகளை நாங்கள் இங்கே பார்த்தோம். இது இப்படி வருது. அதே மாதிரி மெய்யெழுத்துக்களுடைய வகையீடும் ஒலிப்பு முறையிலே பார்த்தோம். இந்த மாத்திரை அளவிலே கூட இந்த குரிலுக்கு 1 மாத்திரை, நடிலுக்கு 2 மாத்திரை, அதே அமைப்பு பிறகு தொடர்ச்சியாக உயிர்மெய் எழுத்துக்களுக்கும் வரும். வல்லினத்துக்கு, அதாவது மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை என்று சொல்லுகிறோம். ஆகவே அந்த இதில் இவை அந்த மாத்திரை அளவிலே இந்த மெய்யெழுத்துக்கள் வருகின்றன. உயிர்மெய் எழுத்துக்களில் உயிர்மெய் குரிலுக்கு 1 மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை என்று அந்த வகையிலே அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் பிறந்து வருகின்றன. கானா, காவன்னா, கீனா என்று சொல்லுகின்ற அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அவ்வாறு வருகின்ற. கானாக்கு 1 மாத்திரை, காவன்னாக்கு 2 மாத்திரை, இப்படியே அவை தொடர்ச்சியாக வருகின்றன. இனி நாங்கள் புதிய விதமான ஒரு இடத்துக்கு போகின்றோம். கிரந்த எழுத்துக்கள் என்று எங்களுடைய தமிழ் மொழியிலே நாங்கள் சில எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். தமிழ் எழுத்துக்களை விட சில எழுத்துக்களை நாங்கள் எங்களுடைய வழக்கிலே அதை கிரந்த எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். அவைதான் இவை பயன்பாட்டிலே உள்ள எழுத்துக்கள். ய, ச, ஷ, ஹ, ஸ்ரீ, ஷ என்றெல்லாம் சொல்லுகிறோம். இப்படியான எழுத்துக்களை நாங்கள் எங்களுடைய பயன்பாட்டிலே பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இவை அநேகமாக இவையெல்லாம் சமஸ்கிருத எழுத்துக்கள். இவைகள் எங்களோட மொழியிலே கலந்திருக்கின்றன. அவற்றை நாங்கள் பயன்படுத்துவது வளமை. அதை கிரந்த எழுத்துக்கள் என்று சொல்லலாம். அல்ல கிரந்த எழுத்துக்கள் என்று இவற்றை சொல்லுகிறோம். இவ்வாறான எழுத்துக்களும் நாங்கள் எங்களிடம் இருக்கின்றன. என்ன ஐயன்னா மாதிரியான என்ன ஜனனி ய என்றது இப்படித்தான் வரும். ய ய என்ற இடத்திலே இந்த ஐயன்னா மாதிரி அந்த ஷ என்ற எழுத்து என்ன என்றால் இந்த சாவும் பயன்படுத்தப்படுறது. ஹ என்றது இது ஸ்ரீ, இப்படி ஒரு ஸ்ரீ என்ன இது ஷா என்றது அக்ஷா என்ற இடத்துல வரும். இப்படி பல இடத்துல இந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்படும். இதை பயிற்சிக்கு போவோம். உயிரெழுத்துக்கள் எத்தனை என்று கேட்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள் 12. என்ன உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. உயிர்க்குறில் எழுத்துக்கள் எத்தனை? அவை எவை? உயிர்க்குறில் ஆகிய வகைகளை சொல்லியிருக்கிறார்கள். என்ன அதாவது உயிர்க்குறில் என்று சொல்லுவோம். குற்றெழுத்துக்கள் என்று சொல்லப்பட்டது. அவை எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். 5 எழுத்துக்களும் எவை என்பது உங்களுக்கு தெரியும். அவை இதில் போடும். ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, உனா என்று சொல்லப்படும். என்ன ஆனா, ஈனா, என்ன ஊனா, ஏனா, ஊனா என்று. உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் எத்தனை? அவை எவ்வாறு அமையும் என்று அதிலேயும் அங்கே தரப்பட்டது. அவன்னாலிருந்து அவன்னா வரையும் வருகிறது. அவன்னா, ஈயன்னா, ஊவன்னா, ஏயன்னா, ஐயன்னா, ஓவன்னா, அவ்வன்னாண்ட இந்த 7 எழுத்துக்கள் கிரந்த எழுத்துக்கள் கொண்ட சொற்களை எழுத சொல்லி இருக்குது. அதுகளை நீங்கள் எழுதி பார்க்கலாம். இப்படியான எழுத்துக்கள் ஜனனி என்பதில் ய என்றது இந்த எழுத்து ஜனனி. சகஸ்நாமம் என்றதில் பயன்படுத்தப்படுற ஷ. மற்றது சஷ்டி என்றதில் இசன்னாவுக்கு பயன்படுத்தப்படுற ச. ஹரன், ஹரன் என்றதில் இந்த இது பயன்படுத்தப்படும்
ஹரன். ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் என்ற ஸ்ரீ என்ற இந்த இடத்தை பயன்படுத்துவார். என்ன தக்ஷிகா தக்ஷிகா தக்ஷா என்ற இந்த சா என்ற இந்த எழுத்து வருது. இப்படியெல்லாம் இந்த சொற்களை நீங்கள் கிரந்த எழுத்துக்களை பயன்படுத்தி இவற்றை சொல்லலாம். இனி நாங்கள் புதிய ஒரு பாடத்துக்கு போவோம். புதிய பாடத்துக்கு நாங்கள் இது 5வது பாடத்துக்கு இப்பொழுது போகின்றோம். 5வது பாடத்தை பார்ப்போம். யாம் ஐவேம். யாம் ஐவேம். யாம் ஐவேம் என்றால் என்ன? நாங்கள் 5 பேர். ஐவேம் ஐவோம் என்று சொல்லலாம், ஐவேம் என்று சொல்லலாம். ஐவேம் என்று சொல்லப்படும். கவிஞர் அழகசுந்தர தேசிகர். கவிஞர் அழகசுந்தர தேசிகர் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். அப்போ அந்த கட்டுரையை நாங்கள் பார்ப்போம். கவிஞர் அழகசுந்தர தேசிகர் இலங்கை சர்வகலாசாலையில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர். கவிஞர் அழகசுந்தர தேசிகர் தமிழ் பேராசிரியராக இலங்கை சர்வகலாசாலை இலங்கை சர்வகலாசாலையில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர். ராமன் கதை, பாண்டவர் கதை, சந்திரகாசம், மனோன்மணி நாடகம் என பல நூல்களை எழுதியுள்ளார். ராமன் கதை, பாண்டவர் கதை, சந்திரகாசம், மனோன்மணி நாடகம் என பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இங்கு குறிப்பிடப்படும் யாம் ஐவேம் என்ற ஒரு பாடல், நாம் ஐவேம் என்ற பாடல் ஒரு மொழிபெயர்ப்பு பாடலாகும். இது கவிஞர் அழகசுந்தர தேசிகராலே மொழிபெயர்க்கப்பட்டது. 8 வயதுடைய பிள்ளை பற்றியதே இந்த பாடல். 8 வயதுடைய பிள்ளை பற்றியதே இந்த பாடல். 8 வயது பிள்ளையை பற்றிய ஒரு பாடலாக இங்கே தரப்படுகிறது. இந்த பாடத்தை நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அவர் எழுதிய ஒரு பாடலை இங்கே பார்க்க. காங்கேயன் துறையிலிருந்து கீரிமலை தனக்கு. காங்கேசன் துறையிலிருந்து கீரிமலை தனக்கு. தனக்கு கடற்கரையே நான் அடைந்து போன ஒரு நாளில். காங்கேசன் துறையிலிருந்து கீரிமலை தனக்கு, கீரிமலைக்கு அப்படி கடற்கரையிலேயே நடந்து போனோம். நான் நடந்து போன ஒரு நாளில். நான் நடந்து போனது அவர் நடந்து போயிருக்கிறார். கடற்கரையே நான் அடைந்து போன ஒரு நாளில் அங்கே நல் அழகியொரு சிறுமியை சந்தித்தேன். அங்கே ஒரு சிறுமியை சந்தித்தேன். ஆங்கே நல் அழகியொரு சிறுமியை சந்தித்தேன். நல் அழகிய சிறுமியை சந்தித்தேன். அவள் முகத்தை மதியென ஒரு களங்கமும் அங்கில்லை. அவள் முகத்தை மதியென ஓர் களங்கமும் அங்கில்லை. ஒரு களங்கமில்லாத முகத்தை உடையவர். காங்கேயன் துறையிலிருந்து கீரிமலை தனுக்கு கடற்கரையை அடைந்து போன ஒரு நாளில் ஆங்கே நல் அழகியொரு சிறுமியை சந்தித்தேன். அவள் முகத்தை மதியென ஓர் களங்கமும் அங்கில்லை. அவருடைய முகத்திலே எந்த விதமான களங்கமும் இல்லை. அடுத்ததாக பாருங்க. 8 வயது பேதை. 8 வயது பேதை இருண்ட கரி குழலே. 8 வயது பேதை. 8 வயது பேதை பருவம். 8 வயது பேதை பருவம். ஆகவே 8 வயது பேதை இருண்ட கரி குழலே. இருண்ட நல்ல அந்த இருளான கரி என்ற கூந்தல் குழலே. 8ஆம் நாள் பிறை போல நெற்றியிலே புரள. 8ஆம் நாள் பிறை போல நெற்றியிலே புரள. 8ஆம் நாள் பிறை எப்படி இருக்கும்? வளைவாக நெற்றி அப்படி 8ஆம் நாள் பிறையாக இருக்குது. அதை சூழ்ந்து இந்த கரிய கூந்தல் இருக்குது. அதைத்தான் சொல்கிறார். 8ஆம் நாள் பிறை போன்ற நெற்றியிலே புரள. அப்படியே அந்த நெற்றியில் புரளுகின்றது அந்த கூந்தல்.
கட்டழகி இருபுருவம் வில்லென்ன லாமோ. அவருடைய இரு புருவத்தை வில் என்று சொல்லலாம். கட்டழகி இருபுருவம் வில்லென்ன லாமோ. வில்லு போன்று அந்த புருவம், வளைந்த புருவங்களை கொண்டவன். வில்லென்ன லாமோ. காண்டீவம் கோதண்டம் என்பதுவே தகுதி. காண்டீவம் கோதண்டம் என்பதுவே தகுதி. இதனை நாங்கள் எப்படி சொல்லலாம்? காண்டீபம் ஒன்றை கோதண்டம் என்று சொல்லலாம். காண்டீபம் என்பது அர்ஜுனனுடைய கையிலே இருப்பது, கோதண்டம் அங்கே கிருஷ்ணனுடைய கையில். ஆகவே அது கோதண்டம். ஆகவே காண்டீபம் கோதண்டம் என்பதுவே தகுதி. இப்படி அவர் மிக கற்பனையாக சொல்லுகிறார். விளங்குதோ? 8 வயது பேதை இருண்டகரி குழலே 8ஆம் நாள் புரை போன்ற நெற்றியினே புரள. 8ஆம் நாள் புரை போன்ற நெற்றியிலே புரள. புரை போன்ற நெற்றியிலே புரண்டு வர. கட்டழகி இருபுருவம் வில்லென்ன ராமோ. கட்டழகி வில்லென்னலாமோ. இருபுருவம், 2 புருவமும் வில்லென்னலாமோ, வில் போன்றது. காண்டீபம் கோதண்டம் என்பதுவே தகுதி. காண்டீபம் கோதண்டம் என்று சொன்னால்தான் அது தகுதியானது. அப்படி காணப்படும். கண்ணிரண்டும் அமுதமெனில் பொருந்துவதே அன்றி கணையென்றும் நெஞ்சென்றும் கலர விடம் இல்லை. கணையென்றும் நெஞ்சென்றும் கலர விடம் இல்லை. கண்ணை பார்த்தால் கண்ணிரண்டும் அமுதமெனில் பொருந்துவதே அன்றி. கண்ணென்ற அமுதம் பொழிகின்ற கண்ணாகத்தான் இருக்குது. அதை கணையென்றோ அல்ல நெஞ்சென்றும் கலர விடமில்லை. கணையிலே இருந்தும் நெஞ்சென்றும், கணையாக இருந்தாலும் அதிலேயும் நெஞ்சு வரும். அதை நெஞ்சென்றும் கலர விடமில்லை. அதில் விடமில்லை. விடமென்றது நெஞ்சு. நெஞ்சென்றும் கலர விடமில்லை. விடம் என்றால் நெஞ்சு. அப்போ கணையிலேயும் நெஞ்சு வரும் என்று தான் சொல்கிறார். அப்படிப்பட்ட விடங்கள் கிடையாது. அப்படி அந்த கண் மிகவும் பிரகாசமான அமுதம் போன்று இருக்கிறது. பெண்ணரசி பவளவிதழ் திறந்து நகை செய்ய. பெண்ணரசியாகிய அந்த பெண் பவளவிதழ் திறந்து நகை செய்ய. பவளவிதழ் அந்த இதழ் பவளவிதழ், பவளம் போன்ற அந்த இதழ் என்றது அங்கே வாய் திறந்து நகை செய்ய. வாய் திறந்து நகை செய்ய. பிறங்கினவாள் வெண்ணமுதம் பேதை முகத்தனிலே. பிறங்கினவாள் வெண்முத்தம் பேதை முகந்தனிலே. வெண்முத்தம். அப்படி அவள் அந்த நகை செய்கின்ற போது அவளுடைய முகத்திலே தோன்றுகின்ற அந்த முத்தம் பேதை முகந்தனிலே, அந்த முகத்திலே தெரிந்தது என்று சொல்லுகிறார். பிறங்கினவாள் வெண்முத்தம் என்று சொல்லுகிறார். ஒரு முத்தம் கொடுப்பது போன்ற ஒரு உணர்வு அந்த முகத்திலே தோன்றியது என்று சொல்லுகிறார். மிக அழகாக அவளுடைய முகத்தினுடைய அழகை அங்கே மிக அழகாக சொல்லுகின்றார். பிறங்கினவாள் வெண்முத்தம் பேதை முகந்தனிலே என்று சொல்லுகிறார். இனி என்ன பாருங்கள். தங்கச்சி உன் பெயர் சொல். தங்கச்சி உன் பெயர் சொல். 5% தருவேன். உன்னுடைய பெயரை சொல்லு, 5% தருவேன். தங்கச்சி உன் பெயர் சொல், 5% தருவேன். தாயுண்டோ தந்தையுண்டோ சகோதரர்கள் உண்டோ? உனக்கு தாய் இருக்கிறாரா, தந்தை இருக்கிறாரா, சகோதரர்கள் உண்டோ? புங்கவரே என் பெயர்தான் 5% பெறுமோ. புங்கவரே என் பெயர்தான் 5% பெறுமோ. பூம் 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 ஏன் எனக்கு நாய் தின்னா காசு. நாயின் தின்னாத காசு எனக்கு என்னது? பூம் 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 ஏன் எனக்கு நாய் தின்னா காசு. பதில் சொல்லுகிறது. தங்கச்சி உன் பெயர் சொல், 5% தருவேன். தாயுண்டோ தந்தையுண்டோ சகோதரர்கள் உண்டோ? புங்கவரே என்று சொல்லி அந்த விழித்து சொல்லுகிறார். என் பெயர் தான் 5% பெறுமோ. என்னுடைய பெயர் 5% பெறுமா. பூம் 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 நான் எனக்கு
ஏன் எனக்கு இந்த காசு, நாய் தின்னா காசு என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பாருங்கள், இங்கு என்னை எல்லோரும் சுந்தரி என்று அழைப்பார். இங்கு எல்லோரும் என்னை சுந்தரி என்று அழைப்பார்கள். என் ஆட்சி என் அப்பு இருக்கின்றார் வீட்டில். என்னுடைய ஆட்சி அப்பு தாய் தந்தை என்ன வீட்டில் இருக்கிறார்கள். எங்கள் அண்ணன் சம்பந்தர் கொழும்பினில் கற்கின்றார். எங்கள் அண்ணன் சம்பந்தர் கொழும்பினில் கற்கின்றார், கொழும்பில் படிக்கிறார். என் அக்கை சிவகாமி ரங்கூனில் உள்ளார். என்னுடைய அக்கை சிவகாமி ரங்கூனில் உள்ளார் என்று அவர் சொல்கிறார். எனக்கிளையால் கற்பகத்தால் எனக்கிளையால் கற்பகத்தான் போன புரட்டாதி. கற்பகத்தான் என்றவள் போன புரட்டாதி எங்கள் நடராசர் திரு குஞ்சிரபாதத்தான். எங்கள் நடராசன் திரு குஞ்சிரபாதத்தான் தனக்கரிய பொருளென்று சார்ந்து சுகிக்கின்றாள். தனக்கு அரிய பொருளென்று தனக்கு அருமையான பொருள் என்று சொல்லி சார்ந்து சுகிக்கின்றாள். தம்பி சிதம்பரநாதன் தவழ்கின்றான். தம்பி சிதம்பரநாதன் இப்போது தவழ்கின்றான் என்று அந்த பிள்ளை தன்னுடைய குடும்ப வரலாற்றை சொல்லுகின்றது. அங்கே பாருங்கள், இங்கென்னை எல்லோரும் சுந்தரி என்று அழைப்பர். எனக்கு சுந்தரி என்று பேர். என் ஆட்சி என் அப்பு இருக்கின்றார் வீட்டில். அப்பு ஆட்சி வீட்டில் இருக்கிறார்கள். எங்கள் அண்ணர் சம்பந்தர் கொழும்பில் கற்கின்றார். நான் உண்டு தன்னுடைய அண்ணர் இருக்கிறார் கொழும்பில். என் அக்கை சிவகாமி ரங்கூனில் உள்ளார். அக்கை ரங்கூனில் உள்ளார், ரங்கூன் என்ற இடத்துல இருக்கிறார். எனக்கிளையால் கற்பகத்தால். இப்போ இதில் எத்தனை பேர் வந்துட்டோம்? 3. கற்பகத்தால் போன புரட்டாசி எங்கள் நடராசர் திருக்குறஞ்செய்யப்பம் குஞ்சித பாதத்தால். எங்கள் நடராசர் திருக்குஞ்சித பாதத்தால் தனக்கரிய பொருளென்று சார்ந்து சுகிக்கின்றாள். போயிட்டான். சரியோ? தம்பி சிதம்பரநாதன் தவழ்கின்றான். தவழ்கின்றான். இதில் 3, 2, 5 பேர். நாங்கள் ஐவேமும் பிள்ளைகளே, வேறு பிள்ளை இல்லை. நாங்கள் அப்பு ஆட்சிக்கு நாங்கள் ஐவேம் உளம். நாங்கள் அப்பு ஆட்சிக்கு எங்களுடைய அப்பு ஆட்சிக்கு நாங்கள் ஐவம் உள்ள. எங்களில் உள்ளீர் ஐவீர் மக்கால். நீங்கள் உள்ளீர் ஐவீர் மக்கால் நடராசர் அருளார். நீங்கள் உள்ளீர் ஐவீர் மக்கால் நடராசர் அருளால். நீங்கள் ஐவர் எங்களுக்கு புலனைந்து போல. எங்களுக்கு புலனைந்து இருக்கிறது மாதிரி இருக்குது. இப்படியே ஆட்சியப்பு எங்களுக்கு சொல்வார். புலனைந்து போல நீங்கள் 5 பேரும் இருக்கிறீர்கள். இப்படியே ஆட்சியப்பு எங்களுக்கு சொல்லுவார். நீர் கேட்ட கேள்விக்கு விடை தந்தேன் என்றார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்பொழுது நான் விடை தந்து விட்டேன். இப்படியே ஆட்சியப்பு எங்களுக்கு சொல்வார். நீர் கேட்ட கேள்விக்கு விடை தந்தேன் என்றார். செப்பின சுந்தரி முகத்தை நன்கு கவனித்து, சிறுமி, உனக்கொரு மொழிதான் நான் சொல்ல இடம் தருவாய். உனக்கு நான் ஒன்றை சொல்லுவதற்கு இடம் தருவாயா? நாங்கள் ஐவர் மக்கள் உளம் என்று மொழி நவின்றாய். நாங்கள் ஐவர் இருக்கின்றோம் என்று மொழிந்தாயே. நாங்கள் ஐவர் மக்கள் உளோம் என்று மொழி நவின்றாய். என்ன
5 பேர் நாங்கள் இருக்கிறோம் என்று மொழிந்தாய். ஐவரிலே ஒருத்தி நடராஜர் பதம் நன்னின். ஐவரில் ஒருத்தி நடராஜனுடைய பதத்தை, அதாவது இறைவனை சென்றடைந்து விட்டார், இறந்து விட்டார் என்றதான் கருத்து. ஐவரிலே ஒருத்தி நடராஜர் பதம் நன்னின் பாங்கி பின்னர் 4 பேர் உளிர். என்ன அப்போ ஒரு ஆள் போயிட்டா 4 பேர் தானே இருப்பார்கள். பாங்கி பின்னர் 4 பேர் உளிர். ஐவர் என்றால் தவறு. நீங்கள் ஐவர் என்று சொல்லுகிறீர்களே, அது தவறு. பாராய் 5 1 போனால் 4 பாராய் 5 1 போனால் 4 என்று அவர் சொல்லுகிறார். 5 1 போனால் 4 தான். அதற்கு அந்த பிள்ளை சொல்லிட்டு பாருங்கள். ஐயா, நீர் பேசுவது விந்தையினும் விந்தை. நீங்கள் பேசுகிறது ஒரு விந்தையிலும் விந்தையாக இருக்கு. என்ன விந்தை? அப்படி யான் சொல்லுவதை பொறுமையுடன் கேளு. அடியேன் யான் சொல்லுவதை பொறுமையுடன். நான் இப்படி என்ன, ஐயா நீர் பேசுவது விந்தையிலும் விந்தை. நீர் ஐயா நான் பேசுவது விந்தையிலும் விந்தை. அடியேன் யான் சொல்லுவதை பொறுமையுடன் கேளும் என்று அந்த சிறுவி திரும்பவும் சொல்லு. என்ன சொல்லுகின்றது பாருங்கள். மெய்யாய் என் அண்ணனவர், மெய்யாய் என் அண்ணனவன் கொழும்பிற்கு போனால் மேலும் என்று போனதினால் 3 பேர் போலும். மெய்யாய் என் அண்ணனவர் கொழும்புக்கு போனால், மெய்யாய் என் அண்ணனவர் கொழும்புக்கு போனால் மேலும் ஒன்று போனதினால் 3 பேர் போலும். அக்கை சிவகாமி பின்னர் இறங்கூருக்கு ககன்றால் அவர் போக 2 உள்ளீர். அக்கை சிவகாமி பின்னர் இறங்கூருக்கு ககன்றால், இறங்கூருக்கு போனால் அவர் போனால் 2 உள்ளீர். என்ன அவர் இவர் யாரு? கொழும்புக்கு போனவர் போனால் 3 பேர் 2 பேர். பிறகு இவர் ரங்கோனுக்கு அகன்றால் 2 பேர் உள்ளிருந்து 3 2 உள்ளியர். அவர் போக 2 உள்ளியர். ரங்கோனுக்கு என்றால் அவர் போக 2 உள்ளியர். மூவரிலர் என்பீர். 3 இல்லை 2 என்று சொல்லுவீர். இக்காலம் 2 உளோம். இக்காலம் 2 உளோம். இக்காலத்தில் 2 தான் இருக்கிறோம். ஆட்சியப்புவோட யாழ்ப்பாணத்தனை விட்டு 3 சென்றனர். இக்கால 2 உளோம். ஆட்சி அப்புவோட என்ன 2 உளோம். யாழ்ப்பாணத்தனை விட்டு 3 சென்றனர். யாழ்ப்பாணத்தை விட்டு 3 பேர் சென்று விட்டனர். இவ்வாறு சுந்தரி தான் இயம்பியதை கேட்டேன். இப்படி அந்த சுந்தரி சொன்னதை கேட்டேன். 8 வயது பிள்ளைக்கு இருந்த அறிவென்னேன். 8 வயது பிள்ளைக்கு இருந்த அறிவு என்னேன். நான் சொன்ன சொல்லொன்று கண்டேன். ஒவ்வாது நான் சொன்ன சொல்லொன்று கண்டேன். ஒவ்வாது தான் சொன்ன சொல்லை கண்டேன். இவ்வாறு சுந்தரி தான் இயம்பியதை கேட்டேன். 8 வயது பிள்ளைக்கு இருந்த அறிவென்னே. 8 வயது பிள்ளைக்கு இருந்த அறிவு என்னப்பா? என்ன? ஒவ்வாது நான் சொன்ன சொல்லொன்று கண்டேன். இவர் ஒவ்வாது சொன்ன சொல்லை கண்டேன். உடனே என் மயக்கமெல்லாம் ஒளிந்து பறந்ததுவே. உடனே என்னுடைய மயக்கமெல்லாம் ஒளிந்து பறந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். இந்த பாடல் மிக அருமையான பாடல். அங்கே அந்த குழந்தை தன்னுடைய இயல்பான கருத்தை மிக அழகாக சொல்லுவதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திரும்பவும் இந்த பாடலை நாங்கள் திருப்பி இருக்கா பார்க்கிற போது அவற்றுடைய விளக்கம் உங்களுக்கு சரியாக விளக்கம் என்று நினைக்கின்றேன். இந்த வகையிலே இந்த பாடலை பாடியவர் திருவாளர் எங்களுடைய கவிஞர் அழகசுந்தர தேசிகர். இங்கே பாடலிலே வருகின்ற சில அரும்பதங்களை நாங்கள் பார்ப்போம். களங்கம் என்று சொன்னால் கரை, பேதை, பெண், கரி கூந்தல், கரிய நிற கூந்தல், கோதண்டம், வில், நகை, புன்னகை, இறங்கோன், பர்மாவின் ஒரு தன்னகரம்,
புங்கவர் சிறந்தவர் என்று சொல்லப்படுகிற இதனை அடுத்த வகுப்பிலே திரும்பவும் ஒருக்கா பார்க்கின்ற போது உங்களுக்கு கூடிய விளக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இத்தோடு இந்த வகுப்பை நிறுத்துவோம். நன்றி.